சரி, இந்த விமர்சனங்கள் எல்லாம் நீங்க எப்படி தாங்குறீங்க? எங்களுக்கு வர விமர்சனங்களை நாங்க வந்து ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்றோம். அதுவும் இல்லாம எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை வந்து செம்மையா டேக்கிள் பண்றாங்க. அதனால அதெல்லாம் எங்களுக்கு பெரிய பெரிய விஷயமே கிடையாதுங்க. விமர்சனம் வரதான் செய்யும். தலைவருக்கு எந்த அளவுக்கு விமர்சனம் வருதோ அதே அளவுக்கு எனக்கும் விமர்சனம் வருது. அதெல்லாம் நாங்க வந்து கண்டுக்கிறதே கிடையாது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? சம்பளமே இல்லாம வேலை செய்யறாங்க. ஆமா, சம்பளம் இல்லாம வேலை செய்யறாங்க. எதுக்கு நான் காசு கொடுத்து எப்பா நீ பண்ணுப்பா அப்படின்னு நான் சொல்றோம், அவங்களே பண்றாங்க. அதாவது நாங்களுமே செம்மையை டேக்கிள் பண்ணி ஒரு வீடியோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். எங்களோட வீடியோ கீழேயோ, எங்களோட பர்சனல் ஃபோட்டோ கீழேயோ, இல்லை இன்பாக்ஸ்லையோ, ஃபேஸ்புக் இன்பாக்ஸு, வாட்ஸ்அப் இன்பாக்ஸு, இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ்லலாம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து எப்படி கத்தி கதறி அசிங்கமாக பேசி, அதாவது வாயிலேயே சொல்ல போனால் மாஃபிங் பண்ணி ஃபோட்டோவிலேருந்து கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணி அனுப்பியிருக்காங்க. எல்லாத்தையும் அந்த ஐடிக்குள்ளெல்லாம் போயிருக்கோம். போய் பார்த்தா ஃபுல்லாக தளபதியோட வீடியோ, ஃபோட்டோ, ரீல்ஸ் இதாக தான் இருக்குது. இவங்க தான் பண்ணாங்கன்னு சொன்னால் அடுத்து இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவன் என் கட்சிக்காரனே இல்லை, இவங்களே ஃபேக் ஐடியா ஆள் செட் பண்ணி பண்ணுறான்னுவாங்க. அதான் சொல்ல வந்து ஆளுங்கட்சிக்கோ இல்லை இன்னொரு மற்ற கட்சிகளுக்கோ வேலை இல்லை, இவங்க அதான் பண்ணுவாங்க. நல்ல ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எப்படி விமர்சனத்தை இவர்கள் எதிர்கொள்கிறாங்க அப்படின்றதுக்கு உதாரணத்துக்கு அந்த வீடியோ கூடிய விரைவில் வெளிவரும்.